கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் 2025 இரவு நேரம், இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நம்மை விட்டு இந்த நாள் கடந்து போய்விடும். நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புத்த ஆண்டு 2026 நமக்கு முன்பாக கடந்து வர இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் இந்த முடிவு மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தின வழிகளுக்காக நாம் இங்கே நன்றி செலுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். தயவு செய்து ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருங்க. இன்றைக்கு இந்த 2025 நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு கள்ளு ஷாப்பில் இருப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ரோட்ல ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க 12 மணிக்கு பட்டாசெல்லாம் வெடிச்சு ரொம்ப கோலாகலமாக லாட்ஜ்லையும் ரெசார்ட்லையும் ரெஸ்டாரண்ட்லையும் உட்கார்ந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு கூக்குரல் சத்தம் கேட்கும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாக்கியம், ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கத்த தந்திருக்கிறார். நாம் நிற்பதே அவருடைய கிருபை, நாம் நடப்பது அவருடைய கிருபை. என் அன்புக்குரியவர்களே, நன்றாய் கவனிங்க. நீங்க வாழ்ந்து கொண்டிருந்ததே தேவ கிருபைங்க. 2025 தொடங்கினவர்கள் 12 மாதங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேரு இந்த பூமியை விட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க நிறைய பேர் இந்த இயேசுவுக்கு பை சொல்லி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஜனவரி மாதம் தொடங்கினாங்க. ஆனா இன்னைக்கு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை பிசாசு வஞ்சிச்சிட்டான். இயேசுவோட அவங்க இல்ல. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கரெக்டா? இன்னைக்கு ஜனவரி மாசம் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உங்களெல்லாம் பரலோகம் கூட்டிட்டு போறதுக்குள்ள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாத்தியாரா இருக்கு. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி பார்த்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவமனையில் சிக் பேஷண்ட் ஆயிட்டாங்க. ஃபேமிலியில் அவங்க இல்லை இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததுக்கு இன்னைக்கு நமக்கும் தூங்க முடியும், நமக்கும் எதை வேணா செஞ்சிருக்கலாம் இந்த நைட்டு. ஆனா நீங்க ஆண்டவர் நன்றி செலுத்த வந்திருக்கீங்க பாத்தீங்களா? பரலோகம் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு. ஒரு கைகளை வைத்து வேலையிலே சொல்லுங்க, உங்களை ஜீவனை தந்த தேவனுக்கு. ஆகினால நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை வேகமா எடுத்து வாசிமா. 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வேகமா எடுத்து வாசிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லி இருக்க வேண்டாமா? பைபிள் எப்படி எல்லாம் ஆண்டவர் வசனத்தை எடுத்திருக்காரு பாருங்களேன். பைபிள்ல வசனத்தை பாத்தீங்க, வருஷத்தினுடைய துவக்கம் முதல் வருஷத்தினுடைய முடிவு மட்டும் சேர்ந்து சொல்லுமா, எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்? பதில் கூட சொல்லுங்களேன். என்ன? எந்த கண்கள் கர்த்தர் ஜனவரி 1 கண்டாரோ, டிசம்பர் 31 கர்த்தருடைய கண்கள் கண்டு கொண்டே இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நாட்களுடைய ஆமீன், ஒவ்வொரு நாட்கள் கடந்து போகும்போது கண்கள் அந்த நாட்களை பார்க்கிறதாம். அந்த வருடம் நமக்கு, இந்த வருடத்தில் இந்த நாள் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. பிரதர் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கண்கள், ஆண்டவருடைய கண் உன் மேல இருக்குப்பா. நாளைக்கு இந்த நாள் வராதுப்பா. எல்லாருடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். இயேசுவின் கண்கள், ஒருவன் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடவுடு ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆமீன். இந்த களஞ்சியத்தில் சேர்க்க ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு. சொல்லுங்களேன். அழ ஒரு அப்ப பாருங்க,
ஒவ்வொரு காலத்தையும் ஆண்டவர் படைத்து கொண்டே வருகிறார். நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை நல்லா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? என்ன போட்டிருக்கீங்க? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. சும்மா சேர்ந்து கூட சொல்லுமா, வைக்கப்பட்டு. என்ன, யாரு கண்ணு என் மேல இருக்குது? அப்புறம் ஏன் நீ அழுகிற? உன் கண்ணு மனுஷனை எப்ப பார்க்குமோ அப்போதான் அவன் என் கூட இல்ல, அவன் எனக்கு வரல, எனக்கு உதவி செய்யல. அதனால்தான் தாவீதுடைய கண்கள். ஏன் நீங்க ஜெபிக்காதவங்க தான் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. தாவீதின் கண்கள் எப்பொழுதும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, சொல்லுங்களேன், எனக்கு உதவி செய்கிற கண்களை நான் நோக்கி இருக்கிறேன். நம்ம ஆமென். காவல்காரன் எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி ஜாமன் காக்கிறவன், அந்த காவலாளி கண் விழித்திருப்பதை போல உங்க கண்கள் ஆண்டவர் மேலே நீங்க விழிச்சிருக்கணும். அப்பா, உங்க கண்கள் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் உன் மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு என்ன செய்வேனா? சிஸ்டர், உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. உன் மேல் என் கண்ணை நான் வைத்திருக்கிறேன். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ போகும் இடமெல்லாம் நான் கூடவே வருவேங்கிறார். வேண்டாமா? நீ மனுஷன் கூட வரலன்னு சொல்றியே. ஆண்டவருடைய கண்கள் உன்மேல் வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. சிஸ்டர், உங்க மேல் ஆண்டவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், அப்ப பிசாசு எப்படி நம்ம குடும்பத்தை தொட முடியும்? கண்கள் மனுஷன் மேல இருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கடன் படுறேன், இன்னைக்கு வேலை. ஏன் தெரியுமா ஐயா? கர்த்தருடைய கண்கள் வருஷத்தினுடைய துவக்கம். பிரதர், இன்னைக்கு 1ஆம் தேதி வந்துச்சுன்னா 2026 31ஆம் தேதி வரைக்கும் நீ பையனை நீ சொன்ன, என் பையனை பார்க்க வரல, என் புருஷன் பார்க்கல, என் மனைவியை பார்க்கல, என் பிள்ளைனை பார்க்கல, கர்த்தர் உன்னை பார்க்கணும்னு நீங்க சொல்லு. உங்க கண்ணு என் மேல பதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. என்ன 31ஆம் தேதி வரைக்கும் என் மேல பதிச்சிருக்கீங்க. பார்க்கலாமா எங்க வியாதி வரும்? சொல்லு பார்க்கலாம். நடக்கையில என் உடுத்தலும் என் ஆண்டவர் அறிந்திருக்கார். என் உட்கார்தலை அவர் அறிந்திருக்கிறார்னா இன்னைக்கு நான் சொல்றேன், மனுஷனால அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் நோக்கத்தை நான் மாத்தவே மாட்டேன். பார்க்கலாமே ஆண்டவர் எப்படி செய்வார் பார்ப்போம். 2025 முடியுது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு சத்தியத்தை கேட்க. நீங்க பாருங்க, பயங்கர லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க லைட் இல்ல, ஆவியானவர் இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். லைட்ஸை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போகுது, ஆனா ஆண்டவர் உங்களை லைட்டை காமிக்கல. நீங்க ஒளியா இருக்கணும், அதுக்கு தான் வேதத்தை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பழைய வருடத்தினுடைய முடிவில் தனிப்பட்ட வாழ்க்கையில் தற்பரிசோதனை செய்வது என்பது கடந்த ஆண்டின் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்று தேவனுடைய உதவியை நினைவு கூர்ந்து புதிய ஆண்டிற்கான நம்பிக்கையுடன் முன்னேறுவதாகும். இது விசுவாச வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளவும் மன தெளிவை பெறவும் தேவனுடனான உறவை வலுப்படுத்தவும் உதவுகிறது. மேலும் கடந்த கால தவறுகளை திருத்தி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தயாராவதற்கான ஒரு வழியாகும் தற்பரிசோதனை. இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அல்லேலூயா. இது ஒரு உங்களை தற்பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உயிர்த்து பார்க்கிற நேரம், உங்களை ஆராய்ந்து பார்க்கிற நேரம். நன்மை ஏன் நடக்கல? அப்ப நான் நன்மையில் இருந்தேனா? என் வாழ்க்கையில ஏன் தீமை நடந்து? நான் தீமை அனுபவிக்க காரணம் யார்? காரணம் வியாதி வந்ததா? யார் காரணம்? பலவீனம் வந்ததா? யார் காரணம்? பணப்பற்றாக்குறை யார் காரணம்? இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, தற்பரிசோதனை செய்யக்கூடிய மிக முக்கியமான நேரம். தூங்கி விடாதீங்க. அல்லேலூயா. உங்களை பரிசோதித்து பாருங்கள். ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்க கண்கள் என் மேல் இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அப்ப ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கண் ஒரு மனுஷன் மேல இருந்தா எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் வரலாம்? இன்னைக்கு தற்பரிசோதனை பண்ணுங்க. அப்படின்னா உங்க கண்ணு வேற பக்கம் தசை மாறுச்சுன்னா மட்டும்தான் சில ப்ராப்ளம்ஸ் நம்ம வாழ்க்கையில வரும். அப்ப தற்பரிசோதனை செய்ய வேண்டியது கர்த்தர் தந்தவர்களுக்காக, தந்தவைக்காக நன்றி செலுத்துற ஒரு முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல நாட்களை தந்தீரே,
எனக்கு நல்ல வீடு தந்தீரே, நல்ல உலகத்திலே ஆமென் வஸ்திரத்தை தந்தீரே, உடுக்க உடைய தந்தீர், உண்ண உணவு தந்தீரே, படுக்க இடத்தை கொடுத்தீரே, ஒவ்வொரு நாளும் நடத்தினீரே, தலைகுனியாம பாதுகாத்தீரே. எத்தனையோ முறை பிசாசனை கீழே தள்ள பார்த்த போது உம்முடைய கையனை தாங்கினது. மனுஷனை கீழே தள்ள விரும்பினா, ஆனா கர்த்தரோ அவர் துணையா இருந்தாரு, அவர் நிழலாக இருந்தார். நன்றி செலுத்துகிற ஒரு நேரம். கடந்து போன ஆண்டு, இந்த கடந்து போன ஆண்டுகள் நம்மை போராட்டங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும் ஆண்டவர் நன்றி செலுத்த போறோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை வியாதிங்கிற போராட்டம், பலவீனங்கிற போராட்டம், நெருக்கங்கிற போராட்டம், துன்பங்கிற போராட்டம் நிறைய வந்துச்சுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்க கூட பைபிள் சொல்லுது, என்னுடைய கண்ணீர் எல்லாம் எங்க இருக்கான்? ஏமா மனுஷன் உன் கண்ணீர் வர வைப்பான், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அதை எண்ணி வச்சிருக்கிறேன். உன் கண்களிலே கண்ணீரை நான் துருத்தியில வச்சிருக்கிறேன், உன் முடியை நான் எண்ணி வச்சிருக்கேங்கிறாரு. ஒரு முடி கீழே விழுந்தாவே எண்ணுகிற தேவன். நான் சொல்றேன், என்னுடைய இழப்புக்கு அவர்தான் காரணமா? சார் நான் காரணமா? ஒரு நாளும் ஆண்டவர் நம்முடைய இழப்புக்கு காரணம் இல்ல. நான் அவரை விட்டு தூரம் போனா மட்டும்தான் நான் அவருடைய அன்பை இழந்து போயிருப்பேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் நிரப்பும் ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு. நிரப்பும் ஆண்டு டைட்டில் கொடுத்தாரு. ஏன் நான் நிரப்பப்படல? அதை யோசிச்சு பாருங்களேன். இந்த வருஷத்துல பண்ண போன 2025 ஆரம்பிக்கும் போது பண்ண பொருத்தனை என்னவா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? சர்ச்சுக்கு வருவேன்னா, பைபிள் வாசிப்பேன்னா, ஒரு ஆத்துமாவுக்காவது இயேசுவை பத்தி சொல்லுவேன்னா, உபவாசம் இருப்பேன்னா, அதிகாலை எழும்புவேன். தம்பி, எத்தனை நாள் நீ என்னெல்லாம் பண்ண அந்த தீர்மானங்கள் எங்க போச்சு? உடைச்சிட்டியே. ஆண்டவரிடத்தில் பண்ணின உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிறது அந்த உறவை உடைச்சிட்டியே. யோசிச்சு பாரு. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் வீடு பிளஸடா இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயந்த வழியில நடக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியவான். பிளஸட் இங்கிலீஷ்ல போட்டுக்க, பாக்கியவான் பிளஸட். அப்ப என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடந்தேன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிட்டே. ஏன்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. என் வாழ்க்கையில வந்த விபத்துக்கு காரணம் யார்? என் வாழ்க்கையில இழப்புக்கு வந்த காரணம் யார்? ஏன் அவர் நிரப்புவேன்னு சொன்னார்ல. அப்ப வீடு நிரம்பி இருக்கணும். என் வீடு பணத்தால் நிரம்பி இருக்கணும், கனியினால் நிரம்பி இருக்கணும், ஆலயத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை நிரப்பி இருக்கணும். பண்ணணுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று. அப்ப சோதிக்க வேண்டிய இடம் கர்த்தருக்கு கொடுக்கிறது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நிரப்புறேனே இல்லையான்னு பாரு. வானத்தின் பல கனிகளை நான் உனக்கு திறப்பேன். ஆமாவா இல்லையா? அங்க ஒரு நிறைய பல கனிகளை வைத்திருக்கிற, பல வாசலை வச்சிருக்கிறார். எனக்குன்னு ஒரு ஓப்பன் டோரை வச்சிருக்க. அவர் நிரப்புவதற்காகவே வச்சிருக்கார். அவர் சப்ளை பண்றதுக்காகவே அவர் இருக்கார். ஏன் எனக்கு சப்ளை ஆகல? அவர் தான் நிரப்பப்பட்டு இருக்கார். அவர் நிரம்பி இருக்க தெய்வம். கிருபையில நிரம்பி இருக்கார், ஆவியில நிரம்பி இருக்கார், அபிஷேகத்தை நிரம்பி இருக்கார். ஆனா எனக்கு நிரம்பலையே. என் பிள்ளைக்குள்ள அறிவு நிரம்பலையே. என் தேவை சந்திக்கப்பட்ட எங்க பூர்ணமானதாங்க அப்போதுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தா பரவாயில்ல. தேவைங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஹல்லேலூயா. எதன் பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நிரப்பும் ஆண்டுல நான் இழந்தது அதிகமா இருந்தது. எனக்கு அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் கிடையாது, நான் தான். ஒப்புக்கொள்வியா? புது வருஷத்துல போறோம். 2026 இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உள்ள போயிருவோம். என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. கடந்த கால நிகழ்வுகளை ஆய்வு செய்தல், நடந்த நிகழ்வுகளை பின்னோக்கி பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நினைவுபடுத்துங்க. நிறைய பேர் பாடம் கத்து கொடுத்திருப்பாங்க. உன் புள்ள உனக்கு பாடம் கத்து கொடுத்துருவோம், உன் பையன் உனக்கு பாடம் கத்து கொடுத்திருப்பான். ஹலோ, உன் மனைவி உனக்கு பாடம் கத்து கொடுத்திருப்பான், உன் புருஷன் உனக்கு பாடம் கத்து கொடுத்திருப்பான், சூழ்நிலை உனக்கு பாடம் கத்து கொடுத்து நல்ல பாடம் கத்து கொடுத்தான் பாருங்களேன். வாத்தியார் பாடம் கத்து கொடுப்பான், ஃப்ரெண்ட்ஸ் பாடம் கத்து கொடுத்திருப்பான், தெரிஞ்சவன் பாடம் கத்து கொடுத்திருப்பான், செய்வேன்னு சொன்னவன் பாடம் கத்து கொடுத்திருப்பான். இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் பேசலாம். நான் உனக்கு பாத்துக்கிறேன் கடைசி வரைக்கும் சொன்னவன் பாடம் கத்து கொடுத்திருப்பான். கரெக்டா? என் மாமனார் எனக்கு பாடம் கத்து கொடுத்திருப்பேன், மாமியார் எனக்கு பாடம் கத்து கொடுத்திருக்கான், எங்க அப்பா அம்மா எனக்கு பாடம் கத்து கொடுத்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு யாரும் பாடம் கத்து கொடுக்கலையா? என்ன சூழ்நிலை பாடம் கத்து கொடுக்கும். இடம், சில சூழ்நிலை, சில சந்தர்ப்பங்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். இதுதான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்க. மனைவியை தெய்வமாக்கிறாத, புருஷனை தெய்வமாக்கிறாத, பிள்ளைய தெய்வமாக்கிறாத. இவன் தரிசனம் மாறிடுச்சு, ஒப்புக்கொடு. பணம் மனுஷனுக்கு தரிசனம் ஆயிடுச்சு, ஒப்புக்கொடு.
எண்ணங்கள் இன்னைக்கு ஏன் உன்னால மாற்ற முடியல? உனக்கு படிப்பு ஒரு ஹீரோ வர்ஷிப் ஆயிருச்சு. படிப்பு தான், படிப்பேன் படிப்பேன் படிப்பேன். படிப்பது நல்லது, ஆனா தேவ ஞானத்தில் படித்தால் அந்த ஞானத்தில் தேவ பயத்தில் வரக்கூடிய படிப்பு அது உனக்கு அறிவை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. படிச்சாலும் ஒரு மனுஷன் உயர்ந்தானே, இன்னைக்கு படிச்சவனுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிச்சவனுக்கு எல்லாம் வேலை இருக்கா? பேசுங்களேன். படிச்சதானே? பேங்க்ல வேலை கிடைச்சதா? கிடைக்கலையே. அப்ப படித்ததுனால வேலை இல்லை, அவருடைய கிருபை என் மேல இருந்துன்னா நான் படிச்சேன்னா எனக்கு வேலையை கொடுத்துருவார். அதான் பைபிள் சொல்லு. அப்ப விஷயங்கள் நல்ல பாடங்கள் கற்று, ஊழியக்காரன் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துருக்கான். சபை உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. உங்க வேலை முதலாளி உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. உங்க கூட இருக்கிற நண்பன் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கான். அம்மா இனிமேல் இவங்க இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவீங்க. திரும்பி அடுத்தவங்க போய் ஏமாந்து நிற்பீங்க. அல்லேலூயா. ஆவியானவரே, சோத்திர ஆண்டவரே. ஆகையினால் தான் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தை பலப்படுத்துதல், விசுவாச வாழ்க்கையில் வரும் தடைகளை நல்லா கவனிங்க. விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு வருகிற தடைகளை படிக்கல்லாக கருதி தளராமல் இருத்தல். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் வாழ்க்கை வரும் தடைகள் ஒருவேளை நமக்கு அது தடைகளா நினைக்காதீங்க, அது படிக்கல்லா எடுத்துக்கங்க, படிக்கட்டா எடுத்துக்கங்க. புரியுதா நான் பேசுறது? யாக்கோபுக்கு கல்லுதான் இருந்தது, ஆனா அதை அவன் பில்லோவா மாத்திட்டான். ஸ்டோன் அவன் பில்லோவா மாத்திட்டான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? சூழ்நிலை கல்லுதான், ஆனா உனக்கு அது இதமா மாத்திடுவார். நம்ம தான் மாத்தணும். மாத்தலையே. கல்லா பார்த்தோம், கல்ல பார்த்தோம். அது யாரோ சொல்லுவாங்களே, வேலியில போற உடகாய தெரியாதா? என்ன பண்ணுவானா? வேலியில போற உடகாய மேல தூக்கி போட்டுவானா? பேசாம போயிட்டு இருந்தான். அமைதியா விட்டுருக்க வேண்டியதானே? வாடா டே மாப்பிள்ள, வாடா மச்சான், வாடான்னு வந்திருப்பான். அவனால குடும்பத்துல அதான் பைபிள் நம்ம இது கத்துக் கொடுக்க வேண்டியது. சில நேரத்தில் தடைகளை நம்ம வாழ்க்கையில வர்றது நம்மளே தான். நமக்கு பேசுங்கிற நம்மனால தான் தடைங்கம்மா. வேற யாரும் உங்களுக்கு தடை கிடையாது. உங்க விசுவாசத்துக்கு தடை உங்க வீட்டுக்காரர், உங்க குடும்பம், சொந்தம், தெரிஞ்சவன், போனவன், வந்தவன், விசுவாசி எல்லாம் கிடையாது. உங்க விசுவாசத்துக்கு தடை நீங்க தான். வாய திறவேன், திறக்க மாட்டோம்ல. சொல்லுயா, வாய திறந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில நான் அடுத்த லெவல் போகாத காரணம் என் வாய் தான். எப்பா பார்த்தாலும் நெகட்டிவ். வருவாளா? வரமாட்டா. போவாளா? போகமாட்டா. நடக்குமா? நடக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. இப்படியே சொல்லி 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 அவனாலதான் நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன், அவனாலதான் நான் வேலைக்கு போகாம இருக்கேன், அவனாலதான் என்னுடைய இப்படிங்கிறத விட்டுட்டு தடைகளை எனக்கு ஒரு படிக்கட்டா எடுத்துக்குவோங்கிறேன். சொத்தரம் சொல்ல மாட்டேங்கிறியே. இன்னைக்கு சொல்ல, யாக்கோபுடைய பிரயாணத்துக்கு கல் தான் இரவு நேரம் வந்த உடனே அந்த கல்லவே தலையில யாராவது கல்லை தூக்கி தலைகணி பைய தூக்கி மஞ்ச பைக்குள்ள கல்லை வச்சுட்டு தலைக்கு வச்சு படுப்போமையா? அட சொல்லுமா, படுப்பீங்களான்னா? அப்படி கழுத்து பிறண்டுச்சுனாவே படிக்கட்டை வச்சு, படிக்கட்டுனா அந்த படிக்கட்டு இல்ல, படி அந்த படி பார்த்தது இல்லையா? என்ன அந்த படியை வச்சு கழுத்துல வச்சு அது கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்கு ஐயோங்க அம்மிக்கல் ஆட்டங்களை பார்த்துட்டு எடுத்து தலையில வச்சு படுக்க வேண்டியதானே. ஆனா யாக்கோபு செஞ்சான். கல்லுதான் இருந்தது, அவன் படிக்கட்டா மாத்திட்டான். தடை தான் வருது, யாரோ என் வாழ்க்கையில தடையா இருக்கிறான். அவன் அந்த தடையை உடைச்சு ஆண்டவரது வாசலை திறக்க வைக்கிற நல்ல ஒரு தேவன். இந்த கால வேளை, ராத்திரி வேளையில் ஆவியான உங்களோடு பேசுவாராக. மனுஷன் கொண்டு வர தடைய உடைத்து அதை படிக்கட்ட மாத்திர நல்ல ஒரு தெய்வம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த கால இந்த நடு இரவு வேளையிலே, ஐயா என் குடும்பம் எனக்கு ஒரு தடையா இருக்குயா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப படிக்கிறதுனால தான் என்னால் படிக்கவே முடியலன்னு. ஹலோ, எப்படிங்க? அவன் நிறைய படிக்கிறதுனால தான் அடுத்த மணியே கையை காட்டி, அடுத்த மணியே காரணம் காட்டி, அவனால தான் நான் போனேன், அவனால தான் வந்தேன். ஸ்டாப் மீட் மேன். இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே எனக்கு நான் தான் தடை, என் முன்னேற்ற சொல்லு, வாயத்தான் சொல்லுயா. என் முன்னேற்றத்துக்கு தடை நான் தான், என் வளர்ச்சிக்கு தடை நான் தான், என் எதிர்காலத்துக்கு தடை நான் தான், என் குடும்பத்துக்கு தடை நான் தான். ஆமாவா இல்லையா?
படிக்கல மார்க் வாங்கலைன்னா நம்ம யாரை சொல்லுவோம் தெரியுமா? பக்கத்துல இருக்கோம், அவன் எனக்கு சொல்லி தரல, இவன் எனக்கு சொல்லி தரல. ஏமா எனக்கு நான் தான் படிப்பு, நான் தான் படிப்பிஸ்ட் சொல்ல. புது வருஷத்துல ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. இந்த வருஷத்துல முடியும் போது உனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்துல சந்தோஷமா இருந்தியா? உனக்கு கொடுக்கப்பட்ட வைஃப் நைஃபா வைஃபா? நைஃப்னா கத்தி, கத்தியா? திரும்பி பார்க்குறீங்களா? கத்தியாது கிடையாது. மனைவி, மனைவி மனைனா வீடு. அவள் வாழ்ந்ததுனால தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு தந்த நல்ல பிள்ளை, எனக்கு தந்த நல்ல கணவன், ஆமென் சொல்லுங்க. எனக்கு தந்த நல்ல குடும்பம், எனக்கு தந்த நல்ல சபை, எனக்கு தந்த நல்ல ஊழியக்காரர். சும்மா சொல்லி பாருங்களேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்க. எனக்கு தேவன் தந்த எனக்கு யாருமே தடை இல்லைங்க. இன்னைக்கு நான் இதை தீர்மானத்தோட சொல்றேன், 2025 முடியறதுக்குள்ள ஏன் நான் ஃபில் பண்ண முடியல? நான் எங்கேயோ ஒரு வெற்றிடம் என் வாழ்க்கையில் இருக்கு. பிரதர், உங்க வாழ்க்கையில வெற்றிடம் வருவதற்கு வேற யாரும் காரணம் இல்லை, நீங்க தான் தடை. இன்னைக்கு ஜெயிச்சு வாங்கலாம், ஜம்ப் பண்ணுங்களேன், ஸ்கிப் பண்ணுங்களேன், ஹைட் பண்ணுங்களேன், மறைச்சு போயிட்டே இருங்களேன். எதுக்கு நீ அவனுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்? எதுக்கு நீ மத்தவன்ட்ட போய் ஓட்டவாய் இவட்ட சொன்னா அப்படின்னு நம்ம பேர் எதுக்கு கெட்ட பேரே வாங்கிட்டு இருக்கணும்? இவட்ட சொன்னா ஒருத்தங்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சொன்ன போது ஊரே போயிடும் அப்படிமா. எதுக்கு அப்படி கெட்ட பேர் வாங்குற? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே வாய்க்கு பூட்ட போடுறேன், என் கண்ணுக்கு பார்வைக்கு பூட்ட போடுறேன், என் காதுல நான் தேவையில்லாத கேட்க மாட்டேன், என் சிந்தனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், எனக்கு நான் தான் தடை. இன்னைக்கு நான் கரெக்ட் பண்றேன் ஆண்டவரே, என் லைஃப் ஸ்டைல மாத்துறேன். நான் பிறரை ஒரு நாளும் இன்னும் சுட்டி காட்டவே மாட்டேன். என் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கு தடை என் ஃபேமிலி அல்ல, என் ஃபேமிலி அல்ல, என் பிசினஸ் அல்ல, என்னுடைய வருமானம் அல்ல. என்னுடைய வருமானத்துக்கு தடை நான் தான். வராமேன்னு சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டீங்க, ஒரு ஃபைன் டியூன் பண்ணலாமே, ஒரு கிளீன் பண்ணலாமே. இந்த புது வீட்டுக்கு போகும்போது எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அந்த பெயிண்ட், பழைய வீட்டுமே பெயிண்ட் அடிச்சு உள்ள போன ஒரு ஹாப்பினஸா இருக்கும். வண்டி, பழைய வண்டிக்கு ஒரு எஃப்சி பண்ணிட்டு அந்த வண்டி உட்கார்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்களேன். அந்த புது மனமா இருக்கும். கரெக்டுங்களா? இந்த ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி அப்படியே உங்க முகமாற தகத்தகா தகத்தகா எப்படி இருக்குமா, ஷைனிங்கா இருக்கு அந்த வண்டி. ஒரு வாரத்துக்கு துடைக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். அந்த வண்டி அப்படியே பலபலன்னு இருக்கு. அந்த தொடச்சு அந்த அப்படியே வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது வண்டி பாருங்க ஃப்ரீயா. அந்த மாதிரி தாங்க 2025 முடிய போகுது. நம்ம லைஃபை சர்வீஸ் பண்ணுவோம், நம்ம வெஹிக்கிளை சர்வீஸ் பண்ற மாதிரி நம்ம லைஃபை சர்வீஸ் பண்ணுவோம், ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம். என் கண்ணுக்கு ஒரு க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரே, என் நாக்கை க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரே, என் உதடுக்கு க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரே, என் காதுல க்ளீன் பண்ணுங்க. என் வருஷ நாள் தொடங்கின முதல் இன்னைக்கு வரைக்கும் உங்க கண் என் மேல இருந்ததாப்பா. இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு நிக்கிறேனே அப்பா, எங்கேயோ போய் என் லைஃபை நான் முடிச்சுட்டு நிக்கிறேனே. இப்ப கேட்ட கேள்வி என்ன? எதுக்கு தான் வாழ்தணும்? செத்தாவது போயிடலாம், நீ சாகவே மாட்ட. நீ நினைச்சிட்டு இருக்கிற கொலை உனக்காக யாராவது ஒருத்தன் தள்ளி விடுவான்னு, எவனாவது வந்து விடவே மாட்டார் ஆண்டவர் உன்னை. நீ அனுபவிச்சு சாகணும் அப்படின்னா நல்லதை செய்துன்னு பார்க்கணும். ஆமே, நல்லலோயா. செத்து போகும்போதும் கூட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது. நான் அடிக்கடி அப்படிதான் சொல்லுவேன், சாகும் போதும் கூட நம்மளை கெட்டவன் சொல்லிடக்கூடாது. அடுத்தவன் சொல்றானோ சொல்லியோ, என் ஆண்டவர் நல்லவன் சொல்லணும், நீ உண்மையுள்ளவன் சொல்லணும். ஒரு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேங்கிற பாத்தியா? நீ உண்மையுள்ளவளா இருக்கிற, எனக்காக நீ வேணுங்கணும், நீ எனக்கு வேணும். இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே எனக்கு யாரு வேணும் வேண்டாம், எனக்கு நீங்க வேணும். அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ அவரு வேணும்ட்டீங்கன்னா அவரு உன்னை பார்த்து சொல்ல, நீ எனக்கு வேணுங்கிற. ரெடியா இருக்க? 26 ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. 26 வித்தியாசமா பயன்படுத்த போறாரு. இதெல்லாம் கேட்டே இருங்க. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுமா. வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு இருக்குது? இதமா இருக்குதா? சுகமா இருக்குதா? வேலைக்கு போனாதான் உன் வீட்டுக்காரனே மதிப்பான். 4 காசு கண்ணில் காமிச்சாதான் புருஷனுக்கே, ஆமா கயிறு கட்டி இருக்கு நான் தான் புருஷன், அப்பதான் வருவான். ஏன் போடியும்பா பாத்தியா? கையில காசு கொடுக்க கொடுக்க புருஷனுக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அது மாமியார் வீட்டுல இருந்து வந்துச்சு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டே இருக்கும். அது ஓசில ஏதாவது வந்துச்சுன்னு அந்த 1000 ரூபாய் வந்து வாங்குறதுக்குள்ள, ஐயோ அப்ப அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டியான்னு 100 தடவை கேட்டிருப்போம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப உன்னால ஒரு ஆதாயம் இருந்தாதான் உன் புருஷன் ரொம்ப சந்தோஷமா. ஒரு வாரம் நீ காய்ச்சல படுத்துக்கடா, அப்ப தெரியும் உன் புருஷனுடைய அருமை இல்ல பெருமை. அலையிலேயே சொல்லு. ஐயா ஐயாமார்களே, நாமேனா என் அருமை மனுஷனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் பெருமை. ஒரு அல்லையிலையா தான் சொல்ல, கல் நெஞ்சக்காரனா இருக்கு சொல்ல. ஆண்டவரே என்னை எவ்வளோ மனுஷனை தூக்கி கணம் பார்க்கிறான், நீங்க என்னை எவ்வளவா வச்சு சின்ன என்னதுங்க குச்சி தான், பல்லு அது கிடைக்கும். இந்த பல்
கூட ஒரு என்னதுங்க, அதுக்கு என்ன பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பல் குத்துறதுக்கு கூட ஒரு டூத்பிக், ஒரு சின்ன குச்சி போதும், வேப்பங்குச்சி ஒன்று தான் போதும். இதாவது சாவி எடுத்து வாயில நோண்டிடக்கூடாது இல்லையா? ஓ நான் சொல்றேன், ஒரு பல்லு குத்துறதுக்கு கூட அவன் டூத்பிக் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறான். நம்மளை எவனா ஒரு சேவ் பண்றானா? அட சொல்லுங்களேன், நம்மளை யாரும் ஒரு எங்கேயாவது ஒரு பக்கம் ஓரமா அந்த குச்சிக்கு அந்த பல் குத்தருக்கு வச்சிருக்க டப்பால வச்சிருக்க மதிப்பு கூட மனுஷன் எனக்கு கொடுக்கல. ஆனா கத்த சொல்ற, நீ எனக்கு வேணுங்கிறார். நீங்க சொல்லுங்க, நீ எனக்கு வேணுங்கிறார். சீரியஸான நேரம், அதுக்கு வெறும் ரொம்ப கம்மியான டைமுங்க. பட் நீங்க பட்டாசு வெடிக்கிறீங்களோ இல்லையா, உங்க வாழ்க்கையில வெடிச்சு செதறணும். ஆண்டவருக்கு கலப்பணுங்க. இனி இவ்வளவு நாள் அடங்கி இருந்தது போதும், இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்தது போதும், இவ்வளவு நாள் ஒளிஞ்சிருந்தது போதும், இவ்வளவு நாள் என்னால முடியலன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை, எனக்குள்ள ஒரு கீழ்த்தரமான என்னுடைய புத்தி, எனக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணம், எனக்குள்ள நான் தடை, எனக்கு வாயா என் தடை. சொல்லு தம்பி, என் வாயா எனக்கு தடை. நான் படிச்சு எனக்கு என்ன வேலை கிடைச்சது? எனக்கு நான் என்ன கிடைச்சது? என்ன இந்த வீட்டுல யாராவது மதிக்கிறாங்களா? உன்னை மதிக்க வேண்டாம். உன்னை மதிக்கிற நேரம் வரணும்னா உன் மதிப்பு உனக்கு தெரியலங்கிறேன். அம்மாவா இல்லையா? உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய வேல்யூ மனுஷனுக்கு தெரியுதோ இல்லையா? உனக்கு தெரியணுங்கிற. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் அட சொல்லுடு. ஆனா நீ செத்தேன்னு ஒரு 1000 ஒண்ணும் கிடையாது, பணத்தை தூக்கும்பா. ஆனா என் ஆண்டவருக்கு எப்ப நீ இந்த பூமி விட்டு வருவியோ அப்பதான் நீ பொன்னாக விளங்குவேன். என் பைபிள் ஏதோ சொல்லுது, நான் சோதிக்கப்பட்ட பின் சொல்லு என் அப்பாவுக்கு முன்பாக நான் பொன்னாக விளம்புவேன். மனுஷனை புண்ணாக்கிடுவான், என் அப்பா என்னை பொன்னாக மாற்றுவாரு. எனக்கு உபத்திரம் வரட்டும், எனக்கு சோதனைகள் வரட்டும், எனக்கு நெருக்கங்கள் வரட்டும். ஒரு ஆமேன் சோதனம். ஐயா, இன்னைக்கு இத்தனை நாள் என் வாழ்க்கையில் எத்தனையோ துக்கங்கள் கண்டையா, என் வாழ்க்கையில் எவ்வளவு வருத்தங்களை சந்தித்த ஐயா. எனக்குன்னு யாருமே இல்லை, தனிமையாவே நின்று நான் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வீட்டில் இருந்தாலும் ஜெனிச்ச நாள் முதல், நான் பிறந்த நாள் முதல் தனிமையா தான் இருக்கிறேன். ஹலோ, நான் பிறந்த நாள் முதல் தனிமையா இருக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு போன அங்கேயும் தனியா தான் இருக்கிறேன், காலேஜ் போன அங்கேயும் தனியா தான் இருக்கேன், என் கல்யாண வாழ்க்கை வந்தது அதுலயும் தனிமையா தான் இருக்கேன். இன்னைக்கு என் குடும்பமே என்ன தனியா தான் வச்சிருக்குது. சோத்திரம் பண்ணி உட்காரு. ஹல்லேலூயா. நான் எங்க போனா தனியா தான் இருக்கேன். என்னை வேறுபடுத்தி தான் பாக்குறாங்க மக்கள், என்னை ஒதுக்க பாக்குறாங்க. உன்னை வேறுபடுத்தல, கர்த்தர் உன்னை அங்க இருந்து வேர் பிரிக்கிறாரு. மனுஷனை வேறுபடுத்தலாம், கர்த்தர் வேர் பிரிக்கிறாரு. உன் குடும்பத்தை விட்டு ஆண்டு வேறு பிரிக்கிறாரு. இன்னைக்கு சொல்லுங்க, உன் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உன்னை இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் அடையாளப்படுத்தி காட்டுவான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, தம்பி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வேறே மனிதனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில தடைகள், அது எனக்கு படிக்கெல்லாம் மாற்ற போகிறார். அந்த விசுவாசத்திலே எனக்கு எழும்ப முடியல, நான் செட்டுகள் எடுத்து எழும்ப முடியல, என்னால உயர்ந்து பறக்க முடியல. ஆண்டவரே, நண்புக்குரியவர்களே, மனதை தயார்படுத்துதல், புதிய ஆண்டை நம்பிக்கையுடன் தெளிவுடன் எதிர்கொள்ள தயாராகும். இப்ப என்ன செய்யணுமா? மனசை தைரியப்படுத்திக்கமா. ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ், அந்த யார் போலீஸ்காரங்க, யாரையா டாக்டர் கொஞ்சம் கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் பயப்படாத, சின்ன ஆபரேஷன் தான், ஒன்றும் பயப்படாத, சின்ன ஆபரேஷன் தான், ஊசி போடுறதுக்கு முன்னாடி சொல்லுவான். சின்ன ஊசி, அதே எப்படி ஊசி சின்னதாகும்? ஹலோ, ஊசி சின்னதாகுமா? சின்ன ஊசி தான், பயப்பட வேண்டாம், ஒரு தடவை தான் போடுவேன். ஹல்லேலூயா. டாக்டருடைய வேலை ஊசி போடுறது. அவன் சின்னதுன்னு சொல்லுவான், வலி சின்னதாகாது, வலி எல்லா வலியும் ஒண்ணுதான். வலிக்காம நான் ஊசி போடுங்க. டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் சார் எனக்கு ஊசி போடுறது பிடிக்காது சார், கொஞ்சம் வலிக்காம ஊசி. அது வலிக்காம ஊசி போடணும். ஊசினாவே வலிக்க தான் செய்யும். மனுஷங்கிட்ட போய் ஜான்பாரா, அவன் குத்த தான் செய்வான். ஊசி வேலை குத்தும். சொல்ல, ஊசிய குத்துனா குத்தும், ஊசி குத்துனாலும் குத்தும். புரியுதா? புரியுது? ஊசிய போய் நங்குன்னு கை வச்சாலும் எப்படி பாருக்குமா? என்னப்பா, ஊசிய தொட்டா குத்தும், ஊசி குத்தினாலும் வலிக்கும்பா. அது குத்தினாலும் வலிக்கும், நம்மளா கை வச்சாலும் வலிக்கும். அப்படின்னா மனிதன் இப்படிதான் இருப்பான். நம்ம மனசை தைரியப்படுத்துவோங்கிற, நம்ம மனசை தைரியப்படுத்திக்குவோம். ஆண்டவரே, நான் புது வருஷத்துக்கு போறேன், புதுமையா பார்க்க போறேன். எவ்ரிதிங் நியூ, எவ்ரிதிங் நியூ. ஆமென், ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினே, எல்லாமே புதிதாயினே. என் மைண்டை நீங்க மாத்துங்க ஆண்டவரே, என் தாட்டை மாத்துங்க ஆண்டவரே. நான் பேஷண்ட் அல்ல ஆண்டவரே, நான் ஆண்டவரே, நான் ஹெல்த்தி, ஆமென், ஆமென், ஹெல்த்தி உமன், ஹெல்த்தி கேர்ள். நான் ஆமென், ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எனக்குள்ள இருக்கிற பேஷண்டா இருக்க விட்டு ஆண்டவரோட பேஷண்டா இருப்போம். ஆண்டவரிடத்துல நான் வாஞ்சியுள்ளவளாய் மாறுவோமே.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எனக்கு நானே ஏன் எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை நான் கெடுக்கணும்? நான் தான் இந்த வியாதி இருக்குது, எனக்கு தான் இந்த பிரஷர் இருக்குது, எனக்கு தான் இந்த சுகர் இருக்கு. இந்த நம்பிக்கை உடைக்கிறது உங்க வாய் தாங்க. உங்க நம்பிக்கை உடைக்க உங்க பேச்சு தாங்க. உங்க நம்பிக்கை உடைக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிதாங்க. நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே ப்ளீஸ் என் லைஃப நான் அந்த வாயை பூட்டு போடுறேன். புது வருஷத்துல என்ன பண்ண போறேன்? ஆமென். நீங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னா இப்ப பூட்ட சொல்லப்பா, சொல்ல சொல்லு. இனிமேல் வாழ்க்கையில சொன்ன வாய்க்கு என்னங்க, வீட்டை பூட்டிட்டு வந்தியப்பா, வாய்க்கு பூட்டினியப்பா, சர்ச்சு முடிகிற வரைக்கும் பூட்டிருக்கேங்கய்யா. நீ சர்ச்சில் இருக்கும்போது துற, வெளியே போகும்போது பூட்டு. ஒரு ஆள் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. தன்னை நிதானித்து பாருங்க. மருத்துவ பரிசோதனை போல ஆன்மீக ரீதியாக நாமே ஆராய்ந்து குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க. எப்படி மருத்துவ பரிசோதனை எப்படி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமோ, இந்த சரீரத்துல உடல் உபாதை வந்ததுன்னா எம்ஆர்ஐ எடுப்பான், ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, இது எல்லாமே அல்ட்ராசவுண்ட், இது எல்லாமே என்னங்க, அவங்க டாக்டர்னால முடியல, அவரால் ட்ரை பண்ணி பார்க்கறாரு, அந்த வியாதி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவன் ஒவ்வொன்றா செக் பண்றான். இந்த வயிற்றுக்கு வலி எதனால வந்துன்னு அவன் கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாது. ஹார்ட்டுக்கு எதனால பிரச்சனை அவனால கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சொல்லட்டுமா, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்ற வரைக்கும் டாக்டர்னால சொல்லவே முடியாது. அடா ஆமாவா இல்லையா? போனோன்னு வயிற்று வலின்னா எத்தனை நாளா இருந்துச்சுன்னு கேட்பான். கேட்டானா இல்லையா? தலைவலிக்குன்னு எத்தனை நாளா இருக்குதும்மா, எப்பெல்லாம் வலிக்குதும்மா, எந்த பக்கம் வலிக்குதும்மா, தூங்கும் போது வலிக்குதா இல்ல நடக்கும்போது வலிக்குதா, கோவப்படும் போது அப்படின்னு கேட்கிறான் பாருங்களேன். அப்ப உங்ககிட்ட கேட்டாதான் அவனுக்கே தெரியும், டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, என் வாய் விட்டு நான் சொல்றேன், ஆண்டவரே என்ன நானே நான் பரிசோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நானு ஸ்கேனிங் மிஷின் முன்னாடி வந்துட்டேன், என் டாக்டருக்கு முன்னாடி வந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுது நான் சொல்ல போறேன். ஆண்டவரே எனக்கு ஏதோ பண்ணுது, ஆண்டவரே எப்பா உன்னை எல்லாம் பார்த்தேன்னு எனக்கு ஏதோ பண்ணுது, சொல்லு வாயை திறந்து. சோத்திர ஆண்டவரே உன்னை பார்த்து எனக்கு ஏதோ நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை பார்க்கும்போது என் லைஃபை நான் பரிசோதித்து பார்க்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் சோத்திர ஆண்டவரே, உங்கள்கிட்ட வரும்போது என்னை குறித்து நான் சிந்திச்சு பார்க்கிறேன். என்னுடைய ஏஜ்ல நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, உங்க ஏஜ்ல நான் இருக்கிறேன். ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வந்து நிற்கும் போது, நீ தாயினால, தகப்பனால, உடன்பிறப்புனால, சொந்தங்களால, ஃப்ரெண்ட்ஸ்னால, கூட இருந்தவனால எல்லாமே இகழப்படும் போது எல்லாமே நான் நினைச்சேன் உங்களுக்கு எல்லாமே இங்க சந்தோஷமா இருந்தது. சோத்ரா எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ்னால ரொம்ப சந்தோஷம். இயேசுநாதரை யாராவது சந்தோஷப்படுத்திருக்காங்க? இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் இந்த பூமியில அவர் சரீரத்தோடு இருந்தபோது யாருமே சந்தோஷப்படுத்தினார், அவர் தான் எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் இயேசுனுடைய வேலையை மற்றவனை சந்தோஷப்படுத்துவது, மகிழ்ந்து மகிழ்வித்துக் கொண்டிருந்தார். அவரும் மகிழ்ந்தார், மற்றவர்களை மகிழ்வித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்களால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க? சோத்திர ஆண்டவரே, உங்களை பார்த்து என்னைக்கா சிரிச்சிருக்கீங்களா? பைத்தியம்னு சொல்றாங்க, அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே. அலையிலே சொல்லுங்க. நம்மளை பார்த்து பைத்தியம் சொல்றாங்க, சொல்றதுதான் பைத்தியம். நான் நல்லவன் சொல்லுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தரனை சந்தோஷமா வைத்திருக்கிறார், கர்த்தரனை அபிஷேகம் தந்து இருக்கிறார், எனக்கு அவர் கிருபையினால் நிரப்பி இருக்கிறார், அவருடைய வருகையை என்னை சேர்த்துக் கொள்ள போகிறார். அவருடைய ஒரு நாள் அவருடைய குறைவை என் வாழ்க்கையில ஒரு நாள் எனக்கு குறைவு உண்டாகாதபடி என்னை நிறைவாக வச்சிருக்காரு. எப்பெல்லாம் குறைச்சல் வந்து அப்பெல்லாம் நிறைவா எனக்கு ஆண்டு வந்திருக்காரு. ஆமாவா இல்லைங்களா? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, புதிய ஆண்டை உற்சாகத்துடன் நோக்கத்துடன் தொடங்கும் ஆமை உதவுகிறது. கடந்த கால தவறுகளை உணர்ந்து மீண்டும் நிகழாமல் தடுக்க உதவுகிறது. புதிய ஆண்டிலே நாம் போகும்போது உற்சாகத்துடன் ஒரு நோக்கத்துடன் தொடங்க வேண்டும். கடந்த கால தவறுகளை உணர்ந்து மீண்டும் என்ன செய்யணுமாம்? நிகழாமல் தடுக்க உதவ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் உதவியும் உணர்ந்து அவரை மேலும் சார்ந்திருக்க தூண்டுகிறது. எப்படிங்க? சுருக்கமாக, பழைய ஆண்டின் முடிவில் தற்பரிசோதனை என்பது கடந்த காலத்தை புரிந்து கொண்டு நிகழ்காலத்தை உணர்ந்து எதிர்காலத்திற்காக நம்மை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு ஆழமான ஆவிக்குரிய பயிற்சி. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. வருடத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். புதிய வருடத்தை நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் பாருங்க என்ன போட்டிருக்கீங்க. 13ஆம் அதிகாரம்
வசனம் 6 முதல். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நாட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கிடைக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் சரி, இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. எத்தனை வருஷமா தேடினாரா? எங்க எத்தனை வருஷம் தேடினார் போட்டிருக்குது? 3 வருஷமாய் அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறார் அந்த தோட்டக்காரர். ஹலோ, கவனிங்க. இந்த வருஷத்திலே அவர் வெட்டி போட வேண்டிய ஒரு நேரம் வந்தது. நம்மை வெட்டி போட வேண்டிய அந்த நேரத்திலே, நல்லா கவனிங்க, ஒரு மரத்தை வைத்தால் அதுல கனியை தேடுவது இயல்புதான். ஆனா 3 வருஷமா, இந்த வருடமாவது இந்த சீசனுக்கு இது காய் கொடுக்குமான்னு பார்த்தாரு, கிடைக்கல. இந்த 2வது வருடமாவது கிடைக்குமான்னு பார்த்தாரு, கிடைக்கல. 3வது வருடமாவது இந்த தோட்டக்காரர் வராரு. பார்க்கும் பொழுது இது என்னங்க, கனி கொடுக்கல. அப்போ அந்த தோட்டத்தை முதலாளி வரும்போது தோட்டக்காரனை நோக்கி, அப்பா, இந்த முதலாளி வந்து கேட்கிறாரு, இதை வெட்டி போடலாமே என்று கேட்டபோது, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதை என்ன செய்வேன், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த சுத்தி நம்ம என்ன செய்யணுமா, வெட்டி எரு போட வேண்டும். அது எதை காண்பிக்கிறது என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய வசனத்தை நீங்கள் அதிகமாய் வாசிங்க, அதிகமாய் ஜெபிங்க. நீங்க இந்த வருஷத்தில் நீங்க கனி கொடுக்காம இருந்ததுக்கு ஆண்டவர் என்னைக்கு அந்த மரத்தை வெட்ட வேண்டியது. பிரதர், இந்த மரத்தை என்னைக்கோ கனி கொடுக்கவில்லை என்றதுனாலே உங்களுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி இல்ல. அந்த கனி இல்லாததுனாலே என்னைக்கோ ஆண்டவர் வெட்ட வேண்டியது. ஆனால் நீங்க இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை உயிரோட வைத்திருக்கிறார்னா, என்னைக்கோ இந்த வெட்டி போட வேண்டிய மரத்தை ஆண்டவர் கனிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆவியான உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு 1 வருஷம் இருக்கட்டும் அந்த தோட்டத்துக்காரர் கேட்கிறது போல, ஆண்டவர் உங்களுக்கு கிருபையா இந்த 1 வருடத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த கிருபையா இந்த நாட்களை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே, என்னைக்கோ இந்த மரத்தை வெட்டி சாய்க்க வேண்டியது, என்னைக்கோ இந்த மரத்தை கீழே வெட்ட வேண்டியது ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவருக்கு கிருபை, எனக்கு இன்னும் 1 வருஷத்தை நீ கிருபையாய் தந்திருக்கிறீர், கொத்தி எரு போடுவதற்காக. இன்னைக்கு பாருங்க என்ன போட்டுருங்க, இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடாவிட்டாலும் சரி, இது என்ன செஞ்சிருங்க, போடலாம் என்று சொன்னார். போடலாம். ஹலோ, இந்த 1 வருஷம் தான் நமக்கு ஒரு வாய்ப்பு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, 2026 நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் விரும்புறார், இந்த மரத்தை வைத்தவர் கனியை எதிர்பார்க்கிறார். இந்த மரத்தை வைத்தவர் கனியை எதிர்பார்க்கிறார். கனி இல்லாத ஒரு குடும்பம், கனி இல்லாத ஒரு சபை, கனி இல்லாத பிள்ளை, கனி இல்லாத வாழ்க்கை, ஹலோ, உங்க வாழ்க்கையில இனி இதற்கு மேல கனி இல்லை என்றால் ஆண்டவர் அதை வெட்டி போடுவார். நீங்க ரெடியா இருங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, கனியை தேடி ஒன்றும் காணவில்லை. இந்த ஒரு வாய்ப்பை கேட்கும் தோட்டக்காரர், ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க, இந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க, நான் அதை சரியாக சரிப்படுத்தி விடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சொல்ல முடியுமா, ஹல்லேலூயா, இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது, ஆமென், இன்னொரு வருடம் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தந்தாரே, புதிய வருடத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த பழைய வருடத்தில் ஒரு தரம் எட்டி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. கடந்த வருடத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. எட்டி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால், ஆமென், நடந்த பற்றி மறந்து விடுவது மனிதனுடைய இயல்பு. வேதம் அவனை நன்றியற்றவனாகவே வர்ணிக்கிறது. ஹலோ, தேவன் நமக்கு செய்தவைகளை மறப்பது இது மனிதனுடைய இயல்பு. நன்றி அறியாமை இன்னைக்கு நன்றி இல்லாத மனிதனாய் தான் இருக்கிறான். ஆகையால் தான் நன்றியற்ற ஒரு மனிதன். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ நமக்கு நன்மை செய்தார், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்கள் செய்தார். நன்றியற்றவனாக நாம் வாழ்ந்து கொண்டிராதபடி நீங்க பைபிள் சொல்லுகிறது, ஆமென், கிறிஸ்தவனால் அப்படி இருக்க முடியாது. எதிர்காலத்திற்காக ஜெபத்தில் ஆண்டவன் நாம் தங்கி இருக்க வேண்டும். ஆமென், வேளையிலே அவன் நம்மிலும் நமக்கு வெளியிலும் நடத்தி இருக்கும் செயல்களுக்காக நாம் நன்றி அறிதலுடன் அவரை நினைத்து பார்ப்பது அவசியம். ஹலோ, செய்தவைகளுக்காக, செய்ததற்காக, செய்ய போவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மிக மிக அவசியம் என்று ஆமென் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஆமென், இன்றைக்கு முடிய போகிற இந்த வருடம் ஆரம்பித்த போது எத்தனை எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் ஜெபத்தோடும் அதை எதிர்பார்த்திருந்தோம். மறந்து விட்டோமா?
இந்த வருஷத்தை தொடங்கும் போது எத்தனை நம்பிக்கை நமக்குள்ள இருந்தது? இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது? அதை நாம் மறந்து விட்டோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்பிக்கையோடும் ஜெபத்தோடும் அதை எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறி இருக்கின்றனவா? ஆண்டவரில் தங்கி இருந்து எதை அனுபவித்திருக்கிறோம், எதை சாதித்திருக்கிறோம் என்று ஒரு தடவை திரும்பி பார்த்து அவருக்கு நன்றி கூற மறக்கலாமா? நீங்கள் எப்படியோ புதிய வருடத்தை வா வா என்று வரவேற்கிறது போல, ஆமென், என்னால் பழைய வருடத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அது கற்றுத்தரும் பாடங்களை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அல்லேலூயா. நீங்கள் புதிய வருடத்தை வரவேற்கிறீர்கள், ஆனால் பழைய வருடத்தில் ஆண்டவர் எவ்வளவு செய்த நன்மைகளை நாம் திரும்பி பார்க்காமல் செய்தோம் என்றால் உண்மையாகவே நாம் நன்றி இல்லாத ஒரு மனிதராய் மாறிவிடுவோம். ஆகையினால் தான் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆமென், இந்த 2025 ஆரம்பத்தில் அதை எதிர்பார்ப்புகளோடு வரவேற்றோம். ஆண்டவருக்காக சாதித்து வாழ வேண்டும் என்ற அக்கறை நமக்கு இருந்ததில்லையா? அதெல்லாம் நிறைவேற எதையெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் என்ற எண்ணங்களோடு அதை வரவேற்றேன். வாழ்க்கை நம்முடைய விசுவாசத்தையும் உறுதியையும் சோதித்து பார்க்கும் சந்தர்ப்பங்களை ஒவ்வொருவரும் சந்தித்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அத்தகைய சந்தர்ப்பங்களுக்கு குறைவில்லை. எதிர்நீச்சல் அடிப்பதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. கடைசி வரையும் நிலைத்திருப்பவனே நல்ல விசுவாசி என்கிறது வேதம். கடைசி வரைக்கும் எப்படிங்க? எதிர் நீச்சல் அடிப்பதுதான் நாம் விசுவாசி. இன்னைக்கு பாருங்க, முடியல, நடக்கல, என்னால முடியாதுன்னு சொல்லி போறவன் கிறிஸ்தவன் அல்ல பிரதர். கடைசி வரைக்கும் எதிர்நீச்சல் அடிக்கிற, என்னால் முடியும் சொல்லி கடைசி வரைக்கும் எதிர் நீச்சல் அடிக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து தேவன் வேதம் மிக பெருமையாய் சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, இந்த பழைய வருடத்தில் நீர் என்னிடத்தில் என்னெல்லாம் எதிர்பார்த்தீரு, அது அநேக நேரங்களில் நான் எதிர்நீச்சல் அடிக்க முடியாதபடிக்கு நான் விழுந்து விழுந்து போகும் பொழுது நீர் உம்முடைய கைகள் என்னை தாங்கிக் கொண்டதே. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதல்ல. சவால்களும் எதிர்ப்புகளும் போக வேண்டிய அடுத்த கட்டத்துக்கான படிப்பிற்கான நமக்கு அவை நம்மை நிச்சயம் சோதிக்கும். சரீரத்தின் அத்தனை பாகங்களையும் பலவீனப்படுத்த நம்முடைய உதிரத்தையும், ஆமேன், உதிரத்தை வேகம், ஆமேன், நெருப்பாகும். ஆமேன், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் எல்லாம் நெருப்பு போல மாறிடுச்சான். உண்மைதானே? நம்முடைய ரத்தம் எல்லாம் சில நேரத்தில் அப்படி கொதிக்கும் பாருங்க. பிரஷர், இன்னைக்கு பிபி ஹை, இந்த ரத்த கொதிப்பும்பாங்க. ஏன் இந்த ரத்த கொதிப்பு எதை காண்பிக்கிறதுனா, அவனால எதுவுமே தாங்கிக் கொள்ள முடியல. கோபத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு வருகிற எரிச்சல் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹலோ, இருக்கீங்களா என்ன? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எரிச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்க வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் இடையில பேசாதீங்க. ஆராய்ந்து பார்க்கிற நேரம் உங்களை சோதித்து பாருங்க. உங்களுடைய வேகம் எப்படிப்பட்டதா இருந்தது? நீங்க உலகத்துல பார்க்கும்போது வேகமும் வேண்டும், விவேகம் வேண்டும். நமக்கு நிறைய நேரத்தில் நமக்கு இந்த விவேகத்தை நம்ம யூஸ் பண்ணாம இருந்ததுனாலதான் நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைங்கிட்ட போய் கை கட்டி நிக்க வேண்டியதா வந்து. நிறைய நேரத்தில் நம்முடைய விவேகத்தை யூஸ் பண்ணாம போனதுனாலதான் நிறைய நேரத்தில் நம்முடைய உறவுகள் முன்பாக கை கட்டி நிக்க வேண்டியதா போச்சு. நம்முடைய வேகம், ரத்தத்தில் இந்த கொதிப்பு பாருங்க ரொம்ப வேகமா இருக்கு. ஆகையினால் தான் எடுத்து பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதுவரைக்கும் இவர்கள் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? அல்லேலூயா. இது உண்மையா? மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த ஜனங்கள் என்னை எத்தனை முறை நான் அற்புதம் செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அவர்களுக்கு விடுதலை தந்திருக்கிறேன், எவ்வளவு சுகமாக்கி இருக்கிறேன், பண தேவையை சந்தித்தேன், பொருள் தேவையை சந்தித்தேன், வியாதிகளை குணமாக்கினேன், அடையாளங்களை காண்பித்தேன், சுகப்படுத்தினேன். பிரதர், உங்களை தான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிறேன்னு? நான் உனக்கு எவ்வளவு செஞ்சுட்டேன், ஏன் உங்களுடைய விசுவாசம் இப்படி இருக்கு, எப்படி நீ இப்படி மாறாம இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறார் மோசேயின் இடத்துல. எதுவரைக்கும் நான் உனக்கு அடையாளத்தை காண்பிப்பேன், எதுவரைக்கும் நான் உனக்கு அடையாளத்தை காண்பிப்பேன். நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, பிரதர் உங்களோட தான் ஆவியானவர் பேசுறார் பிரதர், இன்னுமா ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல சொல்ல மாட்டீங்களா?
ஆண்டவர் நான் உங்களை ரொம்ப கோபப்படுத்திட்டு இருக்கிறேன். நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரை கோபம் ஊட்டுவது? மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு நான் நிறைய அற்புதம் செஞ்சுட்டேன், அடையாளத்தை காண்பித்தேன், சுகப்படுத்தினேன், எவ்வளவு நன்மை செஞ்சேன், ஆனாலும் எப்படிதான் இருக்காங்க? இவர்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறார். சிஸ்டர், ஆண்டவனிடத்தில் கேட்கிறத விசுவாசத்தை தாங்க பிரதர். ஆண்டவங்கிட்ட என்னன்னு கேட்கிறாரு? விசுவாசம் உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறாருங்க. பாரத்தோட பேசுறாரு ஆண்டவர். வெரி சீரியஸ் மேன். ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நான் உனக்கு எவ்வளவு அற்புதத்தை செஞ்சேன், எவ்வளவு அடையாளத்தை காண்பிச்சேன், ஏன் நீ இப்படி இருக்க? நான் உனக்கு செய்த அடையாளம் எவ்வளவு அற்புதங்கள், உனக்கு ஜீவனை தந்து, பலன் தந்து, ஆரோக்கியத்தை தந்து. மோசையோடு கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் என்னை விசுவாசிக்காம இருக்காங்க. ஆகையினால் தான் வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19-20 பாருங்களேன். யோசுவா 7ஆம் அதிகாரம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை நான் எனக்கு ஒழிக்காதே என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிக்கிறீங்களா? யோசுவா ஆகானை பார்த்து சொல்றார், ஏபா நீ உன்னாலதான் ஆயப்பட்டனதுக்கு ஒரு தோல்வி வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, நீ எதுவுமே மறைக்காத, என்ன செய்யாத, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்க செஞ்ச பாவத்தை மறைக்காதீங்க. நீங்க மறைச்சதுனாலதான் உங்க வீட்டுக்கு விடுதலை கிடைக்காம இருக்கு. பிளீஸ், இந்த புது வருஷத்துக்குள்ள போறீங்க, நீ மனைவிக்கு விரோதமா, இல்ல பிள்ளைக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா, பரிசுத்தத்துக்கு விரோதமா, ஜபத்துக்கு விரோதமா, பிரதர் நீங்க என் மனுஷன் கண்ணை மறைக்கலாம், ஆண்டவர் கண்ணை நீங்க மறைக்க முடியாது பிரதர். நீ மனுஷனுடைய 2 கண்ணு மாதிரி மனுஷன் தேவனுடைய கண்ணை நினைச்சிடாதீங்க. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஆகானை பார்த்து யோசுவா சொல்றாரு, நீ மறைக்காத, நீ ஒளிச்சு வைக்காத, உன்னை வெளிப்படையா அனுப்பிங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, மனுஷன் போய் நான் வெளிப்படையா பேசிடுறேன், கெட்ட பேர் வாங்கிறேன், அப்படிதானே? எதுவுமே இவருக்கு மனசில் நிக்காது, எல்லாம் ஓப்பனா பேசுவாருன்னு கவனிச்சிருக்கீங்களா? இவர்கிட்ட எது சொன்னாலும் வாயில நிக்காது, எல்லாம் ஓப்பனா ஒப்பிச்சிருவாரு. பிரதர், இப்போ சொல்றேன், மனுஷங்கிட்ட நீ ஓப்பனா இருக்காத, நீ அவமானப்பட்டுருவ. நீ மனுஷங்கிட்ட நீ ஓப்பனா இருந்தீன்னு அவமானப்பட்டுருவ. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் ஓப்பனாரு, மறைச்சு வைக்காத, இதுதான் நானுன்னு ஒப்புக்கொடு. ஆகான் ஒப்பு கொடுக்கல. அவன் கூடாரத்துக்கு அடியில போய் என்ன பண்ணிட்டான்? குழிய தோண்டி நகைய புதைச்சு வச்சுட்டான். எதிரியினுடைய பணத்தை ஒளிச்சு வச்சுட்டான். எதிரிகிட்ட சாமீன் கொள்ளையாடின அந்த நகையை ஒளிச்சு வச்சுட்டான். திருட்டு பொருளை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். நீங்க எதை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நீங்க ஆண்டவங்களை பார்த்து கேட்கிறாரு, மனுஷங்கிட்ட நீ ஓப்பனா இருந்தது போதும், அது உனக்கு அவமானம். ஆண்டோட ஓப்பனாரு. இன்னைக்கு ஜெபி, இன்னைக்கு ஒப்பு கொடு. ஆண்டா, நான் உங்ககிட்ட ஓப்பனா பேச வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க, என்ன தகுதியாக்குங்க, உங்க பிள்ளையா என்ன ஏத்துக்குங்க. நீங்க எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கீங்க. ஆண்டவர் எதிர்பார்த்து என்ன தெரியுமா? மரத்துல கனியை தேடினாரு, காணல. 2வது ஆண்டவர் தேடி வராரு, என்ன செய்யறாருங்க? தேடி வந்த போது கனியை காணல. அடுத்தது ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு. ஆண்டவர் நம்ம விசுவாசிக்காம போயிட்டோம். ஆண்டவர் மேல கோபப்படுறத உண்மையா சொல்றேன். எதனால தெரியுமா? மனுஷன் என்ன புரிஞ்சிக்காமே இருக்கான்ப்பா. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம போயிட்டீங்க. 3வது என்னதுங்க? நீ ஆண்டவர் இடத்துல ஒளிக்காத. 20ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இந்த பிரகாரமாக செய்தேன். அப்படி நீ யார்கிட்ட சொல்றா பாருங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நான் எப்படி இருந்துட்டேன்? விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன். இந்த பிரகாரமாக. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? யோசுவா ஆகாண்ட பார்த்து கேட்கிறான், நீ தப்பு பண்ணிட்ட,
நீ மறைச்சிடாத. இப்ப ஆகான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, உண்மைதான் நான் ஒளிச்சு வச்சுட்டேன், என் வீட்டுல ஒரு பணம் பொருள் எனக்கு இதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டேன். நீ பாவத்தை அறிக்கை பண்ணுவியா? 2026க்குள்ள போறோம். பாவத்தை அறிக்கை பண்ணுவியா? ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா. வாசிங்க. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 14-15. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும், நாங்கள் உங்களுடைய கற்பனைகளை வீணாக்கவும், இந்த அருவருப்புக்குள்ள ஜனங்களோட சம்பந்த கலக்கவும் தகுமோ. 9ஆம் அதிகாரம் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சிம்மவாசி. நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும், நாங்கள் உம்முடைய கற்பனைகளை என்ன செய்றோம்? வீணாக்கவும், இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களுடைய சம்பந்தங்களுக்கும் தகுமோ. அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர்களோ. ஆமென். கோபமாயிருப்பீர் அல்லவோ. 15. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக தக்கவர் அல்ல என்று பிரார்த்தித்தான். எஸ்ரா எப்படி பேசுறான்? ஆண்டவரே, நாங்க குற்றவாளி தான், உங்க முன்னாடி வந்து குற்றவாளியா இருந்து நாங்க முன்னாடி நிற்கக்கூடிய தகுதியுள்ளவர்கள் அல்ல, நாங்க நிற்கத்தக்கவர்கள் அல்ல ஆண்டவரே. ஏன் தெரியுமா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் முடி. ஆமே. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் ஒரு நாமை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ எப்படிப்பட்ட பழங்களை தந்ததாம்? கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் தீருங்கள். நான் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அல்லேலூயா. நாம் திராட்சை தோட்டம் எப்படிப்பட்ட பழத்தை தரும் நினைச்சார் ஆண்டவர்? நீங்க தான் திராட்சை செடி, இந்த சபை திராட்சை தோட்டம். ஆண்டவர் விரும்பினார் நல்ல கனி. இது எப்படிப்பட்ட கனி தருமா? நற்குல திராட்சை செடி நல்ல கனி கொடுக்கும்னு. ஆனா எப்படிப்பட்ட கனியை நம்ம கொடுத்துட்டோம்? கசப்பான சுபாவங்கள், கசப்பான அனுபவங்கள். 2025 நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் கனியை தேடின போது அது ஒன்றும் காணப்படவில்லை. எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே, இந்த வாயினாலே எத்தனையோ வாய்ப்பு கிடைத்த போதும் உம்மை மறுதலித்த துரோகி நான். கண்களை மூடிக்கொள்ளலாம் வேகமாய். இந்த நேரமில்லை. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நற்குல திராட்சை செடியாய் நீர் வைத்தீர், கனி தருவீர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமை, நீர் நம்பினீர். ஆனா நாங்கள் கசப்பான கனியை கொடுத்தோம். தயவு செய்து கண்ணை மூடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ப்ளீஸ். ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்க தகுதியற்றவளா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறந்த துரோகிகள். நாங்கள் ஆண்டவரே ஒளித்துக் கொண்டோம். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்கள். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய கண்கள் என் மத்தியில் இருந்ததப்பா. நாங்கள் அதை மறந்தோம். ஆண்டவரே, இன்னைக்கு எல்லா வாய்களை தந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எவ்வளோ அற்புதம் செய்து இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார் என்று சொன்னது போல நாங்கள் பல முறை உமக்கு கோபத்தை மூட்டினோம். ஆண்டவரே, எதுவரைக்கும் நாங்கள் உம்மை விசுவாசியாமல் இருந்தோம். எங்களை மன்னியும். ஆகானை போல நாங்கள் ஒளித்து வைத்தோமே, இன்றைக்கு எங்களை மன்னியும். ஆமென். ஏசாயா பார்க்கும்போது நற்குல கனியை கொடுக்க வேண்டும், நாங்கள் கனி கொடுக்காமல் போய்விட்டோமே, மன்னியும். நம்மை பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்கள் இந்த பாவங்களை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இரக்கம் தருவதற்கான கர்த்தர் இந்த நாள் மத்தியில் இரக்கம் தந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுபாவங்கள் மாற்ற வேண்டும். கனியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா.
தேவன் தாமே இந்த நாளிலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணி விட்டு விடுவோம், இரக்கம் பெறுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை மன்னியும், என் வாயினால் பேசின பாவங்களை மன்னியும். 2025 வரைக்கும் நீ செய்த அற்புதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீர் அடையாளத்தை காண்பித்த நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு உம்மை மறுதலித்த துரோகிகள் எங்களை மன்னியும் என்று சொல்லுவோமா? மன்னிங்க, மன்னிங்க. இன்னும் ஒரு சில வினாடிகள் தான் இருக்க. மன்னிப்பு கேளுங்க. உங்க வியாதியிலே ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தார். பணத்தை, தேவைகளை சந்தித்தார், வீட்டை ஆசீர்வதித்தார், பொருளாதாரத்தை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நன்மையினால் நிரப்பினாரே, பாதுகாத்தாரே. நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடுமை சோதரிக்கிறோம், நன்றியோடுமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதர கைகளை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? ஓ ரபா பாபா ரபா ஷகன துரபா ரபா ரபா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை இந்த 2025 காண செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.